ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வித் தேடி சேனல். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா இந்த சிட்டி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D மற்றும் வேறு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், சிட்டி லிங்க்குன்னு கொடுக்குறேன். அந்த சிட்டி லிங்க்கை வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இன்டர்நெட்டில் போய் ஆடியோஸ் மாடில் போயிட்டு போட்டு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் லோடாக ஓடும். திரும்ப வெளியில் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? முதல்ல வந்து இது இப்படி இல்லை, இந்த படிக்கட்டாக இருந்துச்சுல, போலீஸ் ஸ்டேஷன் படிக்கட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். என்னென்னா சஸ்பென்ஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ எல்லா காருக்குமே பண்ண போகிறோம். எல்லா காரும் இல்லை, ஒரு 5-6 காருக்கு பண்ண போகிறோம். சரி, இப்போ வாங்க பண்ணலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது ஃபார்ச்சுனர் லெஜெண்டர். ஸோ பிளாக் கலர் நான் தான் வச்சேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காருக்கே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலி டெஸ்ட்னா ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல, பொறுமையாக நான் விட்டுறது பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து ஃபார்ச்சுனர் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். பார்த்தீங்களா, வீலிங்னா பண்ணுது. ஸோ இது வந்து எல்லா காருக்குமே ஒன்றா சஸ்பென்ஷன் டெஸ்ட். இதில் எல்லா காருமே ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. ஆனால் எப்படி ஏறுன்னு தான் இருக்குது மேட்ரு. பார்த்தீங்களா எவ்வளோ ஜம்ப் பண்ணி ஏறுச்சு. ஜெயிச்ச காரனா நம்ம வந்து இங்கே விட்டுறலாம். ஓகேங்களா, இங்கே விட்டுறலாம். ஜெயிச்ச காரம் தோத்த காரனா எந்த காருமே தோக்காது. ஸோ நம்ம ஒரு பார்க்கிங்கில் ஒரு காரை விட்டுடலாம். இந்த கார் இப்போ ஒரு நிமிஷத்தில் காணாம போயிடும். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு டைரெக்டாக போய், ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து நான் ஃபோன் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுடைய நார்மல் ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ. நல்ல ஆட் வந்து சாவடிக்குது. ஸோ என்னடா சவுண்டு இது? இது வந்து ஸ்கார்பியோ கிளாசிக்கு. ஸோ அடுத்து இதே இதில் இன்னும் ஸ்கார்பியோ இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்கார்பியோனாலே ஒரு எஸ்யூவி கார் தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது எஸ்யூவியா இல்லை நார்மல் காராக தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். ஏற்றிடுவோமா? இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைட் தான் ஏற்றணும். பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா நான் அங்கே பிளாக் பண்ணி வச்சிட்டேன். ஏற்றலாம். சஸ்பென்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஃபார்ச்சுனரோட பயங்கரமாக ஏறணும். ஃபார்ச்சுனர் கொஞ்சம் வீலி தான் அடிச்சது, நல்லா ஜம்முன்னு ஏறிட்டு. ஏன்னா இந்த வண்டியில் ஸ்லோவாகவே போக முடியல. இவ்வளோ தான் ட்ரெயினுக்கு, ஆனால் வண்டி அடிச்சு போயிடுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கார் போகலாம். டெஸ்ட் பார்ட் 2 வேணாலும் மறக்காம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த சிட்டியில் நிறைய விஷயம் இருக்குது, அதனால் நீங்கள் போய் பாருங்கள். நான் போய் பார்க்கல இந்த வீடியோவில். ஸோ அப்படி வேணுனாலும் நான் அடுத்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம், எல்லோரும் சேர்ந்து போய் பார்ப்போம். அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 444 RPS லெவல் கிடச்சிருக்கு. தான் வண்டி நல்லா ஏறணும் தெரியல. இப்போனா அதுவாக தான் ஏறணும், ஏற்றக்கூடாது. ஓகே, இது வந்து கிளாசிக் கூட கொஞ்சம் சுமார் தான். கிளாசிக் அழகு அப்படியே வந்துச்சு, இது கொஞ்சம் ஆடுது. ஆனால் ரெண்டுமே ஒரே இதான், ஒரே கார் தான், ஆனால் மாடல் தான் வேறு.
ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நம்ம யாரும் டெஸ்ட்டு பண்ணுவோன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஓகே இப்போ நம்ம 4th கார் பார்த்துடலாம். ஸோ 4th கார் வந்து பார்த்தீங்கன்னா லாம்போர்கினி. ஸோ இது ஆக்சுவலி நியூ மாடல் தான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ரொம்பவே சஸ்பென்ஷன் கீழே. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய லாம்போர்கினி கார்ஸ், ஃபெராரி கார்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. டவுனு வண்டி ஏறிதா? அதே ஒரு படி கேட்டாவது ஏறா. ஆனால் இது ரொம்ப சஸ்பென்ஷன் கம்மி. வீடு விடுறா. நம்ம எனக்கு சைடில் ஏற்றலாம், இந்த மாதிரி ஏற்றலாம், இந்த மாதிரி ஏற்றலாம். ஃபஸ்ட்டு ஏறுதுங்களே, ஏன்டா சைடு இது ஏற மாட்டேங்க? இவ்வளோ கம்மியாக வச்சுட்டான். ஏற்றுனாக்காரன் நான் ஒவ்வொரு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். சஸ்பென்ஷன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கான். இதுக்கு வேறு வழி நம்ம வேலை பண்ணாத முடியாது. தெரிஞ்சு இந்த வண்டி முடியாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் ரிவர்ஸ்லேயாவது ஏற்றி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸில் ஏற வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இனி ஏறாத வண்டியை நம்ம ரிவர்ஸில் ஏற்றி பார்ப்போம். அப்போவும் ஏறலன்னா சொல்ல முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த வண்டி வந்துருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான்? நான் கோணல் காலம் தான் வச்சுருக்கேன். பார்த்து வச்சுருக்கேன். அந்த வண்டி ஸோ வேறு வழி இல்லாதனால இந்த வண்டியை ஒரு ஓரமான படிச்சு. ஸோ இந்த கார் தோக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தோத்துருச்சு. எவ்வளோ கீழே சஸ்பென்ஷன் நான் அதுக்கும் எல்லா வண்டியால் ஏற முடியாதுன்னு நான் எவ்வளோ கீழே வச்சுருக்கேன். அதாலையும் சாரி நான் சும்மா தான் சொன்னேன். எல்லா வண்டியும் கஷ்டமாக இருக்குன்னு தான் அப்படி வச்சேன். ஓகே நம்ம ஃபைனல் காரில் பார்த்துடலாம். ஸோ மிச்ச கார்னா அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபைனல் கார். போய்ஸ்னஸ் இருங்க வந்துடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ இது ஆக்சுவலி கடைசி கார். ஸோ இதுக்கப்புறம் பாட்டில் வர்றதுன்னா மற்ற காரை பார்த்துக்கலாம். ஏற்றி விட்டுருலாம் வந்து. எனக்கு தெரிஞ்சு வண்டினா ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸில் போட்டுருவான். வேறு வழி இல்லை நமக்கு. எதுவும் காமிச்சிட்டே இருக்கு, எனக்கு மெமரி இல்லைன்னு. ஓகே சோலி முடிஞ்சு. ஸோ கைஸ் இந்த பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆர்டர் பாய்ஸ். பாய். Until then, bye from Asra Teddy. Bye guys. Bye.